கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஐக்கிய உபவாச ஜப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது, அது நம்முடைய வாழ்க்கையில பலன் அளிக்கிறதா இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகையால இந்த நாளில வாசிக்க போகிற வசனத்தை நாம் தியானிக்கும் போது, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வாசிப்போம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் சொல்லி கொண்டிருக்கிறார். ஒருவேளை என் பிள்ளைகளுடைய திருமணம் எப்போ நடக்கும் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கீங்களா? இல்ல என்னுடைய குடும்பத்துல ஒரு குழந்தையின் சத்தம் என வீட்டில கேட்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கீங்களா? இல்ல என் குடும்பத்துல ஒரு ரட்சிப்பின் சத்தம், ஒரு கீத சத்தம், ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் என் வீட்டில கேட்காதா என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்களா? இல்ல என் தொழிலில வருமானத்துல ஒரு ஆசீர்வாதத்துடைய அடுத்த கட்டத்துக்குள்ள முன்னேற்றத்துக்குள்ள நான் போகணுமே, அது எப்போது நடக்கும் என்று காத்து கொண்டிருக்கீங்களா? நீங்க எதற்கு காத்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் ஏற்ற காலத்துல அதை தாமதிக்காமல் அதை நிச்சயமாய் உங்களுக்கு வரப்பண்ணுவார் பிரியமானவர்களே. ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் காத்திருக்கிறது நிச்சயமாய் உங்களுக்கு வரும். ஆமேன், ஹல்லேலூயா. அது ஒரு சில நேரத்துல உங்கள் இருதயத்தை அது இளைக்க பண்ணலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அது நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சமாய் இருக்கும் என்று. ஆம் பிரியமானவர்களே, காத்திருக்க காத்திருக்க இருதயத்துல கலக்கமும் கவலையும் கண்ணீருமாய் இன்றைக்கு நீங்கள் காணப்பட்டு இருக்கீங்க. ஐயோ, இந்த பிரச்சனைக்கு எப்போது முடிவு வரும்? ஐயோ, இந்த சூழ்நிலைக்கு எப்போது முடிவு வரும்? ஐயோ, இந்த பாடுகளுக்கு எப்போது முடிவு வரும்? ஐயோ, நான் இந்த வியாதியிலிருந்து எப்போது நான் விடுதலை அடைவேன்? இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து எப்பொழுது எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார் என்று ஒரு சூழ்நிலையில நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்க. ஆனால் காத்து கொண்டிருக்கிற உங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறார், விரும்பினது உங்களுக்கு வரப்போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. காத்திருக்கிறது உங்களுக்கு கிடைக்க போகிறது பிரியமானவர்களே. இனி அது தாமதிப்பது இல்லை. கர்த்தருக்காக காத்திருந்தீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்கள் முகத்தை வெட்கமடைய விடமாட்டார் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏன் சொல்லுகிறது தெரியுமா? அது பொய் சொல்லாதாம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாற ஒரு மனிதனும் அல்ல பிரியமானவர்களே. ஆகையால கர்த்தர் மேல இன்னும் நம்பிக்கை வைங்க, ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, ஆண்டவரோட கிட்ட நெருங்குங்க, ஆண்டவருடைய தேவ பிள்ளைகளோடு இன்னும் ஜெபத்துல ஐக்கியமாய் இருங்க, ஆண்டவருக்காக உண்மையாய் நெல்லுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காத்திருக்கிற அந்த காரியத்துல ஒரு நன்மையை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உங்களுக்கு ஜீவ விருட்சமாய் மாற போகிறது. கர்த்தருக்காக காத்திருந்த உங்களுடைய முகத்துல கர்த்தர் ஒரு மகிமையை கட்டளையிட போகிறார் பிரியமானவர்களே. ஆம், நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல அங்கு ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவர் பேர்தான் சிமியோன். ஹல்லேலூயா. இந்த சிமியோன் கர்த்தருடைய வருகைக்காக, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்காக அவர் காத்திருந்தார் பிரியமானவர்களே. ஆனால் அவருடைய வாலிப நாட்களில இந்த சிமியோன் ஒரு ஆசாரியனாக தேவ ஆலயத்தில ஊழியம் செய்தவராக வரலாறு சொல்லுகிறது. அவர் தேவ ஆலயத்தில காத்திருக்கிற பொழுது பாருங்க, அந்த காலகட்டத்துல அது ஒரு இருளடைந்த காலமாய் இருந்தது. அந்த நாட்களிலே ஆண்டவர் யாரோடும் பேசாத ஒரு நாளாய் இருந்தது. ஆனால் இந்த சிமியோன் தேவ பக்தியாய் நீதியாய் இருந்ததுனால
காத்திருந்ததுனால ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறாய் அல்லவா, அந்த காத்திருக்கிறதுக்கு நீ மெசியாவாக இயேசு கிறிஸ்துவை நீ பார்க்கும் முன்பாக நீ மரிப்பதில்லை என்ற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். காலங்கள் சென்றது, ஆனா சரியான காலத்துல ஆண்டவர் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து பிறந்து 8ஆம் நாளிலே அவரை விருத்த சேதனம் அடையும்படி தேவாலயத்தில் அவருடைய பெற்றோர்கள் கொண்டு வந்த போது இந்த சிமியோன் தன்னுடைய கையில மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை ஏந்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இப்பொழுது என்னை சமாதானத்தோடு போக விடுவீரே என்று சொல்லி ஹல்லேலூயா வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். உன் கண்கள் அதிசயத்தினால பூரிக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த சிமியோனின் கண்கள் மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை தன் கண்ணார பார்த்து அவரை ஹல்லேலூயா மகிமைப்படுத்தினார். பிரியமானவர்களே, அதே போல இந்த சிமியோன் ஹல்லேலூயா கர்த்தருக்காக காத்திருந்ததை அவருடைய கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக அவருடைய கரத்திலே உலகத்தின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏந்தும்படி அவரை தூக்கும்படியாய் ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தது போல உங்களுக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுப்பார். பிரியமானவர்களே, எந்த காரியத்துக்காக நான் வெட்கப்பட்டு விடுவேனோ, அவமானப்பட்டு விடுவேனோ, என் சொந்த பந்தங்களுக்கு முன்னாக நான் எப்படி நிற்க போகிறேன் என்று ஒருவித கலக்கத்துல இருக்கீங்களா? கட்டாயம் ஆண்டவர் உங்களை அப்படி விடமாட்டார். பிரியமானவர்களே, ஏன்னா காத்திருக்கிறது என்பது உலக நீதி. பிரியமானவர்களே, இந்த காத்திருக்கிற காலத்துலதான் ஆண்டவர் நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்களா, காத்திருக்கிற நீங்கள் ஜெபிக்கிற அந்த காரியத்திற்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களா என்பதை ஆராய்ந்து பார்க்கிற நேரம். பிரியமானவர்களே, அந்த நேரத்துலதான் அநேகர் காத்திருக்க முடியாமல் ஆண்டவரை விட்டு விலகி போகிறதும் ஆண்டவரை முறுமுறுக்கிறதும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகாமல் தேவ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு அவர்கள் உலகத்தில போகும்போது பல காரியங்கள்ல சிக்குண்டு அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கும் பாழாய் இருக்கிறதை என் கண்ணார நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆனா அதே போல காத்திருந்து கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்காக காத்திருந்த பிள்ளைகள் வாழ்க்கையில அவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில நீங்கள் காத்திருக்கிற இந்த காலத்துல ஆண்டவரோடு இன்னும் கிட்ட நெருங்குங்க, ஜெபத்துல உறுதியா இருங்க, விசுவாசத்துல ஹல்லேலூயா உறுதியா இருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆலயத்துக்கு தொடர்ந்து செல்லுங்க, ஆண்டவருடைய தேவ பிள்ளைகளோடு நல்ல உறவுல இருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியத்துல ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். பிரியமானவர்களே, அது ஜீவ விருட்சமாய் உங்களுக்கு சமாதானமாய் இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சிமியோனுக்கு அது சமாதானமாய் இருந்தது, உங்களுக்கும் அது ஒரு சமாதானமாய் இருக்கும். பிரியமானவர்களே, அவசரப்படாதீர்கள், பொறுமையை இழந்து போகாதீர்கள். ஏனென்றால் இந்த காலகட்டம் மிகவும் முக்கியமானது. இது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் காத்திருப்பது என்பது எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு ரயில் பிரயாணம் பண்ணுகையில அந்த ரயில் நிலையத்துல ஒரு மணி நேரமாவது காத்திருக்க வேண்டி இருக்கிறது. இல்ல நீங்க ஒரு விமான பயணத்துக்கு நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால் விமான நிலையத்துல ஒரு 3 மணி நேரமாவது காத்திருக்க வேண்டி இருக்கிறது. இல்ல ஒரு மருத்துவமனையில ஒரு டாக்டரை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. இல்ல ஒரு சில காரியங்களுக்காக நாம் செயல்பட வேண்டும் என்றால் பல வரிசையில நாம் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. இல்ல நம்ம ஒரு குழந்தையை பெற்று எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு 10 மாதத்தையாவது நாம் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் காத்திருக்கும் போது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிறது அல்லவா? நீங்கள் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ இல்ல உங்க நன்மைக்காக ஆண்டவரிடத்துல நீங்கள் இன்னும் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அந்த நன்மையை உங்களுக்கு கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. இப்படியாய் ஒரு விவசாயி தன்னுடைய சொந்த நிலத்துல ஒரு விவசாயத்தை பண்ணினார். பிரியமானவர்களே, பயிரிட்டார். அந்த பயிருக்கு சரியான நீர் பாய்ச்சுதல் இல்லாததுனால அவர் அருகிலே ஒரு கிணற்றை தோன்றி அதுல நீரூற்று வருவதற்காக பல மணி நேரம், பல நாட்கள், பல மாதங்கள் அதை தோண்டின போது அவருக்கு பாருங்க அந்த இடத்துல நீரூற்று வரல. அதனால பயிர்கள் எல்லாம் வறட்சியாகி அது எல்லாம் வீணாய் போனது. பிரியமானவர்களே, இந்த விவசாயியும் அதனால ஐயோ இது எனக்கு இனி தேவையில்லை என்று சொல்லி இன்னொரு விவசாயிக்கு அதை விற்று போட்டார். பிரியமானவர்களே, அந்த விவசாயி என்ன பண்ணினாராம், அந்த நிலத்தை மறுபடியும்
மறுபடியும் பக்குவப்படுத்தி அதை மறுபடியும் பயிர்களை விதைத்தார் பிரியமானவர்களே. அந்த விவசாயி தோண்டின அந்த கிணற்றை அவர் மறுபடியும் தோன்றும் போது ஒரு 10 அடி போகிறதுக்குள்ள அங்கு ஒரு நீருற்று உண்டாகிற்று. அந்த நீருற்று மிகுந்த ஆசீர்வாதமாய் அது வயல்களிலே பாயும் போது, அந்த பயிர்களிலே பாயும் போது அது மிகுந்த பலனையும் நல்ல விளைச்சலையும் அது அவருக்கு ஆசீர்வாதமாகும் பலனை கொடுத்தது பிரியமானவர்களே. கொஞ்சம் அந்த விற்ற விவசாயி கொஞ்சம் காத்திருந்தா அவரும் அந்த பலனை அனுபவித்திருப்பார் பிரியமானவர்களே. ஆனா காத்திருக்க முடியாததுனால அந்த பலனை வேறொருவர் அனுபவிக்க வேண்டியதாய் போயிற்று பிரியமானவர்களே. அது போல சாத்தான் உங்களை சில நேரத்துல காத்திருக்க விடாமல் உங்கள் சிந்தைகளை திருப்புவான், உங்கள் எண்ணங்களை திருப்புவான், உங்களை பல மனிதர்கள் மூலமாய் திருப்புவான். ஆனால் நீங்கள் விடாப்படியாய் கர்த்தருக்காக காத்திருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நிச்சயம் நன்மை நடக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில நிச்சயம் நன்மை நடக்கும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீர்கள். உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் பிரியமானவர்களே. அது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் பிரியமானவர்களே. ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாதே மகளே, நீ காத்திருக்கிறதுக்காக நான் பலனை உனக்கு கொடுக்க போகிறேன் என்று. இனி அது தாமதிப்பதில்லை. உன்னுடைய எல்லா காரியத்திலும் நான் விசாரித்து உனக்கு நீதி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரவும் பகலும் தம்மை நோக்கி ஹல்லேலூயா ஜெபிக்கிறவர்களுக்கு, வேண்டுதல் செய்கிறவர்களுக்கு அவர் நீதி செய்யாமல் இருப்பார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நிச்சயம் அவர் உங்களுக்கு நீதி செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில நன்மை வரப்போகிறது. புதிய காரியங்கள் கர்த்தர் இந்த புதிய வாசல்கள் உங்களுக்கு திறக்க போகிறது. அநேகருக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாகும் தேவனுடைய மகிமையாகும் நிற்க போகிறீர்கள் பிரியமானவர்களே. ஆமென் ஹல்லேலூயா. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன், பல வருஷமா காத்திருக்கிறேன். என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்காதா? என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா? என் பிள்ளை மனம் திரும்ப மாட்டானா? இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை அடைய மாட்டார்களா? நான் பல வருடமாய் செபித்து கொண்டிருக்கிறேனே அப்பா, என் குடும்பத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவரே என்னோடு கூட ஆண்டவர் இந்த தேவ செய்தி மூலமா என்னோடு கூட ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. இவர்கள் காத்திருக்கிற இந்த நேரத்துல அவர்களை சோர்வடைய வைக்கிற எல்லா சத்துருவின் கட்டுகளும் ஆண்டவரே, பிசாசின் கிரியைகளும் ஆண்டவரே, அவனுடைய தந்திரமான எல்லா வஞ்சகமான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்தி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஜீவ விருட்சமாய் அவர்களுக்கு சமாதானத்தை நீர் கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தேடி வரப்போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அநேக ஜனங்களுக்கு முன்பாக நீ சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.